أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وما بعد وقد قال الله تعالى في كتابه العزيز وفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال نبينا صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றுவோம் புகழ்வோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சாந்தி சமாதானம் அளிப்போம். இறுதி நாள் வரைக்கும் அன்னவரின் அடிச்சுவடை பின்பற்றுவோம் இன்ஷா அல்லாஹ். எல்லாம் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய திருவதனத்தை நாளை மறும நாளையில நேரடியாக பார்க்கக்கூடிய வாய்ப்பை எனக்கு உங்களுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்தருள்வானாக. பேச சத்தம் கேட்குதா? அலறுதா சத்தம்? ஓகேவா? அன்புக்குரிய சகோதரிகள தாய்மார்கள, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அந்த உலகத்துல நாமெல்லாம் வாழுகிற இந்த நடைமுறையில் நல்லவர்களாகவும் வல்லவர்களாகவும் சில நேரம் எங்களுக்கு சில சிக்கல்கள் உள்ளதாகவும் வாழக்கூடிய வாழ்வியலைத்தான் ஆக்கி வைத்திருக்கிறார். எங்களிலே யார் நல்லவர் கெட்டவர் என்பதை அல்லாஹ் புரிந்து கொள்வதற்காக, எங்களுடைய ஈமானை சோதிப்பதற்காகத்தான் எங்களை அல்லாஹ் வைத்திருக்கிறார். சில நேரம் எங்களுக்கெல்லாம் இலாபகரமாக வாழுகிற வாழ்க்கை கிடைத்தால் அல்லது நன்றாக வாழுகிற வாழ்க்கை கிடைத்து விட்டால் நாமெல்லாம் யோசித்துக் கொள்கிறோம் இதுதான் வாழ்க்கை என்று. அப்படியோ அது மறுபக்கத்தில் மாறி சில கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் ஏற்படுத்துகிற நேரம் எங்களுக்குள்ளே சில கவலைகள் ஏற்படுகிறது. இப்படியும் வாழ்க்கை இருக்கிறதா என்று கேள்விக்குரிய ஒரு வாழ்கிற சில வாழ்வியலும் இருக்கிறது தான். இங்கே நாம் சிந்திக்க வேண்டிய விடயம் என்னவென்றால், ஒரு நாணயத்துக்கு இரண்டு பக்கம் இருப்பது போல இந்த உலகத்துக்கு ஒரு நியதி இருக்கிறது. என்னவென்றால், நல்லவர்களாகவும் வாழ முடியும், கெட்டவர்களாகவும் வாழ முடியும். வசதி வாய்ப்போடும் வாழ முடியும், வசதி இல்லாமல் யாசகம் எடுக்கின்ற நிலைமையிலும் வாழ முடியும். இந்த இருபக்க வாழ்வுகளும் உலகத்தில் இருக்கிறது என்கிற அந்த நல்ல கலாக்கதிரை நம்பக்கூடிய எண்ணம் மக்களுக்கு முதலில் இருக்கும். அதை ஒத்துக்கொள்ள வேண்டும். சில நேரம் சிலர் தங்கள் உயிரை மாய்த்துக் கொள்கிற ஒரு கட்டத்துக்கு வருகிறார்கள். கலாக்கதிரை மறுக்கிறார்கள். எப்படி தெரியுமா? வசதி வாய்ப்போடு உச்சகட்டத்தில் வாழ்ந்த ஒருவர் வசதியெல்லாம் இல்லாமல் போய் யாசகனாக மாறுகிற ஒரு நேரத்தில் நான் இப்படி வாழ கிடைத்திருக்கிறதே என்ற கவலையின் உச்சத்தில் சென்று தன்னையே தான் உயிரை மாய்த்துக் கொள்கிறது என்று சொல்கிறார். அல்லது மானம் என்கின்ற ஒன்று எனக்கு சென்று விட்டதே என்பதால் அந்த மானத்துக்காக தன்னை மாய்த்துக் கொள்கிற எத்தனையோ பேரில் அங்க பார்க்கிறோம். இவைகள் எல்லாம் கலா கதிர் என்று அல்லாஹ் ஏற்படுத்திய அதனை மறைத்து வாழ்கிற சமுதாயத்தில் இருக்கக்கூடியது. எங்களிடத்தில் எது இருக்க வேண்டும் என்றால் ஈமான் இருக்கிறது. இந்த ஈமான் இரண்டையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். வசதியோடு இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், வசதி இல்லை என்றாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், கருப்பாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், வெண்மையாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், கஷ்டத்தோடு வாழ்ந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இவைகளெல்லாம் இந்த உலக வாழ்க்கையோட்டத்தில் எல்லாரும் எங்களோடு வந்துவிடும் என்கிற அந்த நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். இதில் மாற்று கருத்து இருந்தால் நாம் அல்லாஹ்வை நம்பவில்லை. இதை அல்லாஹ் சொல்லுகிறான் குர்ஆன் வசனத்தில். எப்படி என்றால், நாங்கள் உங்களை வல நபரு அன்னக்கும், உங்களை நாங்கள் சோதிப்போம். எதற்காக தெரியுமா? ஐயுக்கும் அஹ்சனு அமலா, உங்களிலே யார் நல்லவர் கெட்டவர் என்பதை பார்ப்பதற்காகத்தான் உங்களுக்கு சோதனைகளை நாம் தருகிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். எனவே எங்களுக்கு சோதனை வந்துவிட்டால் எங்களுக்கு பட்டுவிட வேண்டும். எப்படி? ஈமானை அல்லாஹ் சோதிக்கிறான். எனக்கு வந்திருக்கிற துன்பங்களை தாங்குவேனா? கஷ்டங்களை நான் தாங்குவேனா? துயரத்திலிருந்து நான்
சகித்து கொண்டு வாழக்கூடிய சூழல் இருக்கிறதா என்றெல்லாம் நாம் எம்மை ஈமானோடு அளவு போட்டு பார்க்க வேண்டும். மாற்றாக ஈமானுக்கு எதிரான சில சக்திகள் உண்டு. எப்படி யோசிப்பார்கள் என்றால், எனக்கேன் இந்த நோய் வர வேண்டும், எனக்கேன் இந்த கஷ்டம் வர வேண்டும், நான் தொழுகிறேனே, வணங்குகிறேனே, நோன்பு நோக்கிறேனே, இத்துணையும் செய்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் எதற்காக எனக்கு நோய் வர வேண்டும் என்று கேட்கின்ற சிலர் இருக்கிறார்கள். அப்படி என்றால் ஈமானிலே குறைவு ஏற்பட்டிருக்கிறது. ஈமானிலே குறைவு ஏற்பட்டிருக்கிறது. நாம் சிந்திக்க கடமைப்பட்ட விடயம் என்று தெரியுமா? ஈமானில் குறைவு இருக்கிறவர்களுக்கு தான் இந்த எண்ணம் வரும். இப்படி எண்ணை விடக்கூடாது. ஏனென்றால் நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு நபர் வருகிறார். அந்த நபர் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அருகாமையில் இருக்கிற நேரம் நபிகளாருக்கு தலையீடு ஏற்படுகிறது. தலையீடு ஏற்பட்டவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் கையை இப்படி வைத்து எனக்கு தலையீடு என்கிறார்கள். இதை கேட்டவுடன் அந்த நபர், அந்த சஹாபி சொல்கிறார், யார் ரசூலுல்லாஹ், உங்களுக்கும் தலையீடு வருமா என்று கேட்டார். ஆமாம், எனக்கு தலையீடு வரும். சாதாரண ஒரு மனிதனுக்கு வருவதை விட 2 மடங்கு எனக்கு வருகிறார். எனக்கு காய்ச்சல் வரும், சாதாரண ஒரு மனிதனை விட 2 மடங்கு வரும் என்றார்கள் பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த நேரத்தில் அந்த சஹாபி சொல்கிறார், யார் ரசூலல்லாஹ், எனக்கு ஒருபோதும் காய்ச்சல் வந்ததும் இல்லை, தலையீடு வந்ததும் இல்லை, எந்த நோயும் இத்தை வரைக்கும் எனக்கு வந்ததில்லை என்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் அருகாமையில் இருந்தவர்கள் எல்லாம் சற்று வாருங்கள் என்று கூப்பிட்டு அருகிலே அவரை அழைத்து சொன்னார்கள், நீங்கள் நரகவாதியை பார்க்க வேண்டும், இவரை பார்த்துக் கொள்கிறேன். சஹாபாக்களுக்கெல்லாம் கடுமையான கவலை. ஒரு சஹாபியை பார்த்து நரகவாதிக்கு கூட்டி சொல்கிறார். ஏன் தெரியுமா? இந்த உலகத்தில் ஒரு மனிதன் சோதிக்கப்படவில்லை என்றால் அவன் ஈமானோடு இல்லை. வருத்தம் வரவில்லையா, கஷ்டம் வரவில்லையா, துன்பம் வரவில்லையா, துன்பமே இல்லாமல் வாழுகின்ற வாழ்க்கை சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றால் அவரை அல்லாஹ் இன்னும் சோதிக்கவில்லை. ஏனென்றால் நபிகளார் சொன்னார்கள், அல்லாஹ் சோதிப்பதெல்லாம் நல்லடியார்களை மாத்திரம்தான், கெட்டவர்களை ஒருபோது சோதிக்க மாட்டார். அவர்களுக்கு சோதனை உணர்ந்து கொள்கிற அறிவை அல்லாஹ் கொடுக்க மாட்டார். யாரை சோதிப்பான்? அல்லாஹ் சோதிப்பதெல்லாம் நல்லடியார்களை மாத்திரம்தான். ஒரு சஹாபி கடுமையான கஷ்டத்தில் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வந்து கேட்கிறார், யார் ரசூலல்லாஹ், நான் சோதனையின் உச்சத்தில் போய்த்தேன் யா அல்லாஹ். எந்த அளவுக்கு என்றால் என் மனைவி என்னை வெறுக்கிறார், என் பிள்ளைகள் எல்லாம் என்னை கோபித்துக் கொள்கிறது, உழைப்புக்கு வசதியும் இல்லை, கடுமையான கஷ்டத்தில் இருக்கிறேன், என்னை நான் உயிரை மாய்த்துக் கொள்வேன், ஆனால் ஒருவர் தாமாக தன் உயிரை மாய்த்துக் கொண்டார், அவர் நரகம் செல்வார் என்கிற வாசகம் என்னை தடுக்கிறது, எனக்கு இன்னும் சோதனை வருமா யா ரசூலல்லாஹ்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ்வை முழுமையாக நம்புகிறீரான்னு கேட்டார்கள். ஆமாம் என்றார். அல்லாஹ்வுடைய தூதரை வழிபட வேண்டும் என்கிற நம்பிக்கை உனக்கு இருக்கிறதா? ஆமாம் என்றால், அப்படி என்றால் ஒரு மலையின் உச்சத்திலிருந்து நீரை ஊற்றினால் எவ்வளவு வேகமாக வருமோ அவ்வளவு வேகமாக உனக்கு துன்பங்களும் கஷ்டங்களும் உனக்கு சோதனையும் வரும் என்றார்கள் பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே நாம் எப்படி அதை கருத வேண்டும் என்றால், எனக்கு சோதனை வருகிறதா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்திருக்கிறார், அந்த சோதனையை நான் வெல்ல வேண்டும் என்றால் அடுத்த கட்டம் என்ன என்று பார்க்கணும். அதைத்தான் நாம் சிந்திக்க வேண்டும். பொறுமையாக இருந்து கொள். அந்த பொறுமையே அதற்கான நிச்சயமாக அதுதான் எதிர் போராட்டமாகும். நாம் எமக்கு சோதனை வருகிற நேரத்தில் பொறுமையோடு இருந்து விட்டால் நிச்சயமாக சொர்க்கம். பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்லுகிறார்கள், ஒரு மூதாட்டி வருகிறார் ஒரு நாள். அந்த மூதாட்டிக்கு வலிப்பு நோய். அந்த வலிப்பு நோய் உள்ள மூதாட்டி வந்து சொல்கிறார், யார் ரசூலல்லாஹ், எனக்கு வலிப்பு நோய் இருக்கிறது, அந்த நோய் எனக்கு வந்தவுடன் நான் சந்தையில் வேலை செய்து கொண்டிருக்கிற நேரம் அந்த நோய் எனக்கு வருமாக இருந்தால் என்னுடைய ஆடைகள் எல்லாம் மேலோங்கி வரும், நான் மயக்கமுற்று விடுவேன், அந்த நேரத்தில் ஆண்கள் என்னை பார்ப்பார்கள், எனக்கு வெட்க உணர்வு அந்த நேரம் இருக்காது, அடுத்த கட்டத்தில் தான் நான் வெட்கத்தை உணர்கிறேன், என்னால் வாழ்வது கஷ்டமாக இருக்கிறது, எனக்கு துஆ செய்யுங்கள் யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த வருத்தத்தை உனக்கு வந்திருக்கிற இந்த நோயை பொறுமை காத்துக் கொண்டால் உனக்கு சொர்க்கம், நான் துஆ செய்து கொண்டால் உனக்கு நோய் சரி வரும், எது வேண்டும் என்று கேட்டார்கள். அந்த மூதாட்டி சொன்னாள், எனக்கு வந்திருக்கின்ற இந்த நோயை பொறுமை காத்தால் சொர்க்கமா யா ரசூலல்லாஹ்? ஆமாம். அப்படி என்றால் நான் இந்த நோய்க்கு நீங்கள் ஒரு போதும் எனக்கு பிரார்த்திக்க வேண்டாம், நோயை விட்டு விடுங்கள், எனக்கு நோய் வரட்டும். இப்படித்தான் சஹாபிய பெண்மணிகள், எங்களுக்கு துன்பம் வர வேண்டும், அதை தாங்குகின்ற சக்தி எனக்கு வர வேண்டும், ஈமானை சோதிக்கின்ற
அந்த துன்பத்திலிருந்து நான் மீளாவிட்டாலும் கூட அல்லாஹ் எனக்கு பகரமாக சொர்க்கம் தருவான் என்ற அந்த ஆசையில் இருப்பார்களாம். இதுதான் சஹாபிய பெண்மணி. சில சஹாபிய பெண்மணியின் வரலாறுகளை பார்ப்போம். 16வது வயசு உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா தனக்கு 16வது வயசு ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறார்கள். நாம் எல்லாம் போது சொல்லுகிற அனஸ் ரலியல்லாஹு தஆலா, அதுதான் அவருடைய பிள்ளை. சிறிய பிள்ளையை தன் கையில். அடுத்த கட்டத்தில் செவியுறுகிறார்கள் சில செய்திகளை. முஹம்மது என்பவர் ஒரு மார்க்கத்தை சொல்லுகிறாராம். அது என்ன மார்க்கம் என்று நாம் பார்க்க வேண்டும் என்று ஒரு நாள் உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்தார்கள். மார்க்கம் சொல்லுவதென்றால் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு சரியாக பிடித்து விட்டது. இந்த மார்க்கத்தில் தான் நான் இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். அதே எண்ணத்தில் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் பையத்தை செய்தார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். வீடு நோக்கி சென்றார்கள். தன்னுடைய கணவனார் வியாபார நோக்கத்திற்காக வெளியே சென்றிருந்தார். 3 நாட்களாக வரவில்லை. 4வது நாள் தன் கணவர் வருகிறார். வந்த கணவர் உள்ளேக்கு வர விடாமல் அதே அந்த முன்றலில் வைத்து நீ வர வேண்டாம் என்று கையை காட்டுகிறார். இப்போது கணவனுக்கு கோபம் வருகிறது. 3 நாட்களாக வேலைக்கு போயிருந்தேன், தொழிலுக்கு சென்று வந்தென்னை உள்ளே வரவிடாமல் தடுப்பது என்ன என்று கேட்டார். நீ நஜீஸோடு இருக்கிறாய், நான் சுத்தமாக இருக்கிறேன், நஜீஸோடு இருப்பவர் உள்ளே வரக்கூடாது என்றார். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு 16வது வயது. 16வது வயதில் கையிலே குழந்தை. தன் அன்பு கணவனார் தொழிலுக்கு சென்றிருந்தார். வீட்டுக்கு வருகிற நேரத்தில் நீ வர வேண்டாம் என்று விட்டார். கோபத்தில் கணவன் எதுவும் கேட்கவில்லை, அப்படியே சென்று விட்டார். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய பிள்ளையை மாத்திரம் வைத்து வளர்க்கிறார்கள். சில நாட்கள் நகர தொழில் வேண்டும், உணவு வேண்டும், எதையாவது ஒன்று செய்ய வேண்டும் என்று சந்தைக்கு தொழிலுக்கு செல்லலாம் என்று யோசிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வந்தார்கள். தன் பிள்ளையை அப்படியே அல்லாஹ்வுடைய தூதருடைய கையில் கொடுத்தார்கள். இன்னஹு ஹுதைமுக யா ரசூலல்லாஹ், எனது இந்த சிறிய பிள்ளையை உங்களுக்கு பணிவிடை செய்வதற்காக வைத்துக் கொள்ளுங்கள் என்றார். சிறிய பிள்ளை, பணிவிடைக்காக வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், நீயோ இளம் வயது பெண்ணாக இருக்கிறாய், சந்தைக்கு சென்று தனிமையில் எப்படி தொழில் செய்வேன் என்று கேட்ட நேரம்தான் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகிறார்கள், யார் ரசூலல்லாஹ், அல்லாஹ்வும் உன்னுடைய தூதரும் என்னோடு இருக்கின்ற நிலைமையில் எனக்கு வேறு யாரும் பாதுகாப்பு தேவையில்லை, என் ஈமான் என்னை பாதுகாக்கும் என்கிறார்கள். சந்தைக்கு செல்கிறார்கள், தொழிலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே குறிப்பிட்ட ஒரு விடயத்தை பார்க்கலாம். சிறு வயதிலேயே மார்க்கத்தை படித்து மார்க்கத்தோடு இருக்க வைக்க வேண்டும் என்பதற்காக அந்த சிறு பிள்ளையை அல்லாஹ்வுடைய தூதருடைய கையில் கொடுத்து விட்டார்கள். நமது சமூகம் எப்படி செய்கிறது தெரியுமா? ஸ்காலர்ஷிப் பண்ணால் அதுக்கு எடுக்கிற பணிவிடையை பாருங்கள். சுபஹுடைய நேரத்துக்கு பிள்ளையை பாடசாலைக்கு அனுப்புங்கள் என்றால் விழித்திருந்து கொள்வதற்காக தாயும் தந்தையும் கவனமாக இருக்கிறார்கள். குர்ஆன் மதரசாவுக்கு அனுப்புங்கள் என்றால் சரியான குர்ஆன் இல்லை, சரியான ஆடை இல்லை, சரியான நேரம் இல்லை, பாடம் 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 என்றே பிள்ளைகளை கொண்டு சென்று விடுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மார்க்கத்தை படிக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை விடுகிற நேரத்தில் அவர்கள் சற்று நடந்து செல்லுகிற வயதிலே கொடுத்து விட்டு சென்ற அங்கே உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எங்கே என் சமூகத்து பெண் எந்த அளவுக்கு மார்க்கத்தை புரிந்து வைத்திருக்கிறார்கள். அரச பாடசாலைகளுக்கு கொடுக்கின்ற அந்த முன்னுரிமை இந்த குர்ஆன் மதரசாக்கள் இல்லை. அரபு கல்லூரிகளுக்கு விடுவது கிடையாது. 375 அரபு கல்லூரிகள் இலங்கையில் இருக்கிறது. படிக்கின்ற மொத்தமாக 3500 தாண்டாத அரபு கல்லூரி மாணவர்கள் மட்டும் இருக்கிறார்கள். லட்சக்கணக்கில் வாழுகிற இஸ்லாமியர்கள் தேசிய சர்வதேச பாடசாலைகளை விட்டு என் பிள்ளை ஆங்கிலம் சிங்களம் போன்ற அந்நிய மொழிகளை படித்து அதற்கெல்லாம் தன் பிள்ளைகளை அனுப்ப முடியும் என்றால் இஸ்லாத்தை படிப்பதற்கு அந்த தியாகத்தின் பால் விடுகிற பெண்களாக நாங்கள் இல்லையே? சற்றை சிந்திக்க வேண்டுமா இல்லையா? இறைவனுடைய சோதனையிலிருந்து பாதுகாப்பு பெற வேண்டும். அடுக்கடுக்காக சோதனைக்கு உட்படுபவர்களாக நாங்கள் தவறு செய்து கொண்டிருக்கிறோம். உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன் சிறு பிள்ளை அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் விட்டார்கள். இன்று ஒரு ஹதீது சஹீஹா தஈஃபா என்று சொல்வதற்கு அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு ஹதீதை அறிவித்தால் அவர் நிச்சயமாக அது சஹீஹ் தான் என்று சொல்லுகின்ற அளவுக்கு மாற்றம் பெற்றார்.
இன்று 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய அந்த நாமத்தை நானும் நீங்களும் ஒலிக்கிறோம் என்றால் நாளை மறுமை நாளிலே சொர்க்கம் செல்லக்கூடிய ஒருவராக மாற்றி அமைத்தது இந்த மார்க்க கல்வி. நாங்கள் எந்த அளவுக்கு அதற்கு உரிமை கொடுக்கிறோம்? எங்கள் எத்தனை பேருடைய பிள்ளையை நாங்கள் மார்க்கத்திற்காக பழக்கிறோம்? வருகிறது சோகம், துன்பம், துயரம் என்றெல்லாம் சொல்கிறோம். அதற்கு ஏற்றப்போல் தானே என் சமூகம், என்னுடைய பிள்ளையை, என்னுடைய மனைவியை, என்னுடைய கணவனை நாங்கள் மாற்றிக் கொண்டிருக்கிறோம். அதை சற்று நாம் சிந்தித்து பார்க்கணும். கடுமையான சோகத்தில் இருந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு நாள் வீட்டிலே இருக்கிறார்கள். அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் செல்கிறார்கள். அபூ தல்ஹா ரலி என்றால் அந்த பகுதியிலே சமூகத்தில் பெரிய ஒரு மனுஷர். அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் 1000 நபருக்கு சமனான பலமுடையவர், பெரும் பணம் புகழ் படைத்தவர், பெரும் கோத்திரத்தை சேர்ந்தவர். அப்படியான ஒரு மனிதர், ஒரு இளைஞன் உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா இடத்தில் சென்று கேட்கிறார்கள், உம்மு சுலைமே, உங்களை நான் திருமணம் முடித்துக் கொள்கிறேன். உம்மு சுலைம் ரலியல்லாஹு சொன்னார்கள், ஏற்கனவே திருமணம் முடித்த ஒரு பிள்ளை இருக்கிறது, இந்த நேரத்தில் நான் உன்னை திருமணம் முடிப்பதில்லை. இதையெல்லாம் தாண்டி நீ ஷிர்கோடு இருக்கிறாய், நீ இஸ்லாமாகவில்லை, எனக்கு வேண்டாம் என்று விட்டார்கள். அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு கடுமையான கவலை. நான் பணத்தால், படை பலத்தால், நான் அந்தஸ்தால் பெரியவன் அல்லவா, என்னை பார்த்து ஏற்கனவே திருமணம் முடித்து மனவிலக்கு பெற்ற ஒரு பெண் இப்படி சொல்லிவிட்டாளே என்ற ஒரு கவலை. தனிமையிலே போய் சிந்திக்கிறார்கள். மீண்டும் பார்க்கிறார்கள், என்னிடத்தில் பணம் இருந்தும், பலம் இருந்தும், படைபலம் இருந்தும், சொந்த பந்தங்கள் இருந்தும், கோத்திரத்தில் பெரியவராக இருந்தும் என்னை மணக்க மாட்டேன் என்று சொன்ன பெண் எவ்வளவு நல்ல முறையில் இருந்திருக்க வேண்டும். மீண்டும் அவருக்கு ஒரு ஆசை. மீண்டும் வந்து கேட்கிறார், உம்மு சுலைமே, உன்னையே நான் திருமணம் முடித்துக் கொள்கிறேன். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், நான் ஏற்கனவே திருமணமானவள், என்னை நீ முடித்துக் கொள்ள வேண்டாம் என்று சொல்லிவிடுகிறார்கள். 2ஆம் நாளும் முடிகிறது. அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன் நண்பர்களிடத்தில் வருகிறார்கள், தன்னுடைய வீட்டு குடும்பத்திடத்தில் வருகிறார்கள், விடயத்தை சொல்லுகிறார்கள். நான் உம்மு சுலைமிடத்தில் சென்றேன், திருமணம் முடிப்பதற்காக கேட்டேன், முடியாது என்று என்னை மறுத்து விட்டாள். ஏற்கனவே திருமணம் முடியமான ஒரு பெண் ஏன் என்னை முடிப்பதற்கு மறுக்கிறாள், என்னில் குறைபாடுகள் இருக்கிறதா என்று நண்பர்களிடத்தில் கேட்கிறார். நண்பர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள், நீ கையசத்தி விட்டால் எம் சமூகத்தில் இருந்து எத்துணை பெண்கள் வேண்டுமென்றாலும் அணிவகுத்து தருகிறோம், எதற்காக நீ உம்மு சுலைமிடம் போகிறாய் என்று அவர்கள் எல்லாம் தடை செய்கிறார்கள். ஆனாலும் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு கவலை என்னவென்றால், என்னையும் என் பணத்தையும் என்னிடத்தில் இருக்கிற அதீத சக்திகளை நம்பாமல் அந்த பெண் என்னுடன் வர மாட்டேன் என்று மறுத்ததில் ஏதோ ஒன்று இருக்கிறது, நான் மீண்டும் போவேன் என்று 3வது முறை உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹுவிடம் வருகிறார்கள். வந்து கேட்கிறார்கள், உம்மு சுலைமே, நான் உங்களை திருமணம் முடிக்க போகிறேன். உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள், கேக்குதா? உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள், நான் உங்களை திருமணம் முடித்துக் கொள்கிறேன், ஆனால் நீங்கள் இஸ்லாம் ஆவதை எனக்கு மகராக தர வேண்டும் என்று கேட்டார். அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு கடுமையான கவலை. இஸ்லாம் ஆவதை மகராக கொடுப்பது என்பது இலகுவான விடயம் அல்ல. ஒரு மதத்திலிருந்து இன்னும் ஒரு மதத்துக்கு மாறுவது என்பது லேசான விடயம் அல்ல. ஆனால் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு எந்த கதையும் இல்லாமல் சொல்லுகிறார்கள், நான் வருகிறேன் என்கிறார்கள், செல்கிறார்கள், குளித்துக் கொள்கிறார்கள், கலிமாவை மொழிகிறார்கள். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹுவிடத்திலே வந்து அதை மகராக சொல்லி அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு உடனடியாக திருமணம் முடிகிறது. இங்கே நம் சமூகத்துக்கு ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும். கடுமையான கஷ்டமான நேரம், என் கணவன் என்னை விட்டு சென்று விட்டார், என் பிள்ளை என்னோடு இருக்கிறது, தொழிலுக்கு நான் தான் போக வேண்டும் என்கிற ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அவர் மார்க்கம் இல்லை என்பதற்காக எனக்கு வேண்டாம் என்று சொன்ன அந்த பெண்மணி போன்று என் பெண்மணி இருக்கிறதா? எவ்வளவு சோதனைக்கு மத்தியில் ஈமானை பாதுகாத்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா, இஸ்லாம் ஆகவில்லை என்றால் எனக்கு வேண்டாம், உடனடியாக மறுத்து விட்டார். அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா இஸ்லாம் ஆகித்தான் முடிக்கிறார்கள். இப்போது ஒரு விடயத்தை பார்க்க வேண்டும். என் பகுதிகளில பெண் பார்க்க வேண்டும் என்றால் எதனை மூலப்பொருளாக காண்பார்கள்? அழகு இருக்கிறதா, பணம் இருக்கிறதா, சொந்த பந்தம் என்பதை பார்ப்பார்களா, நல்ல நான் என் பின்னால் அழைத்து செல்வதற்கு வடிவான முகத்தை முகபாங்க விடுவளா, மற்றவர்கள் எல்லாம் பார்த்தால் அழகாக இருக்கிறது என்ற குறிப்பேடு சொல்லக்கூடியவளா இருப்பாளா என்றல்லவா பெண் பார்க்க செல்லுகிற போது மாப்பிளையும் குடும்பத்தார் இருக்கிறார். அதே ஒரு மாப்பிளையை பார்ப்பதென்றால் அழகானவரா, பணம் இருக்கிறதா,
பட்டம் இருக்கிறதா, பதவி இருக்கிறதா, சமூக அந்தஸ்து இருக்கிறதா, மற்றவர்கள் சொல்லுகிற நேரம் அவரை உயர்த்தி பேசுகின்ற சில குணாம்சங்கள் இருக்கிறதா என்றெல்லாம் பார்க்கிறார்கள். எங்களில் யாராவது ஒரு பெண்ணை பார்க்க செல்கிற நேரம் குர்ஆன் ஓத தெரியுமா, ஹதீஸ் மனனம் இருக்கிறதா, குர்ஆன் மனனம் இருக்கிறதா, நேரத்துக்கு தொழுவீர்களா, இஸ்லாமிய ஆடை போடுவீர்களா, நல்ல குணம் இருக்கிறதா, நோன்பு பிடிக்கக்கூடியவளா, ஹஜ்ஜி செய்திருக்கிறாளா, உம்ரா செய்திருக்கிறாளா, மார்க்க அறிவு இருக்கிறதா என்றெல்லாம் கேட்கக்கூடிய அந்த பண்பாடு யாரிடத்தில் இருக்கிறது? அன்புக்குரிய சோதனை சோதனை என்கிறோம், அது வேதனை வேதனை என்கிறோம். யார் தேடிக்கொள்கிறார் சோதனையை? அத்துணை சோதனைக்கு மத்தியிலும் அந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இஸ்லாமாக இருந்தால் மாத்திரம்தான் எனக்கு உன்னை திருமணம் முடிப்பேன், எனக்கு மகராக நீ இஸ்லாமாக வேண்டும் என்று சொன்ன அந்த பண்பாடு யாரிடத்தில் இருக்கிறது? அல்லாஹ் எம்மை பாதுகாப்பானாக. மாற்று மத மக்களோடு மனமு வந்து ஓடிய எத்தனையோ பெண்களை பார்க்கிறோம், ஆண்களை பார்க்கிறோம். இஸ்லாம் எல்லாம் வேண்டாம், எனக்கு அழகும் அறிவும் உன்னிடத்தில் இருக்கிற பணமும் சொந்த பந்தமும் தான் தேவை என்று ஓடிய எத்தனை பேரை பார்க்கிறார். இஸ்லாம் வேண்டும் என்ற அந்த சோதனையில் தனக்கு வசதியற்றிருந்து தன் பிள்ளை வளர்க்க முடியாமல் இருந்து கடும் கஷ்டத்தோடு வாழ்ந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கடைசி வரைக்கும் ஈமானை மறுக்கவில்லை. அல்லாஹ் யாரை கொடுத்தான் தெரியுமா? வெற்றியாக கொடுத்தது அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா. பெரிய ஒரு அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், என்னோடு அபூ தல்ஹா நிப்பாராக இருந்தால் அவர் 1000 ஆண்களுக்கு சமம் என்றார். அவ்வளவு பலமான ஒரு மனிதர். அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவர்களை திருமணம் முடித்தார்கள். இதே சந்தர்ப்பம் அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவர்களை முடித்துக் கொண்ட நேரம் உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அவர்களுக்கும் ஒரு பிள்ளை பிறந்தது. அந்த பிள்ளையை அபூ தல்ஹா அவர்கள் வியாபாரத்துக்கு சென்று விட்டார்கள். வியாபாரத்துக்கு சென்ற அதே கணத்தில் பெற்றெடுத்த பிள்ளை மரணித்து விட்டது. மரணித்த பிள்ளையை அப்படி எடுத்து தன்னுடைய வீட்டின் ஒரு மூலையிலே வைத்து மூடிவிட்டார்கள். ஏனென்றால் அபூ தல்ஹா அவர்கள் வியாபாரத்திலிருந்து அங்குதான் வருகிறார்களாம். வருகிற அந்த நேரத்தில் பிள்ளையை மறைத்து வைத்து விட்டார்கள். மரணித்த பிள்ளையை மறைத்து வைத்தார்கள். அன்பு கணவனார் வந்தார். அந்த கணவரோடு அன்றைய நாள் உணவை சமைத்து குடைத்து உண்டு வீடு கூடியும் விட்டார்கள். எல்லாம் முடிந்து விட்டது. சுபகுக்கு முன் எழுப்புகிறார்கள். இருவரும் குளித்துக் கொள்கிறார்கள். அப்போதுதான் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், அபூ தல்ஹாவே, ஒரு விடயத்தை நான் உனக்கு சொல்லட்டுமா? அல்லாஹ் தந்த ஒரு விடயத்தை அவனை மீட்டி எடுத்து விட்டால் நீ கோபிப்பீரா என்று கேட்டார்கள். அப்போது அபூ தல்ஹா சொன்னார்கள், அல்லாஹ் தானே தந்தது, அவரை எடுத்து விட்டால் நான் என்ன சொல்வது என்கிறார்கள். உடனே உம்மு சுலைம் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், எம்முடைய பிள்ளை மரணித்து விட்டதென்றார். அபூ தல்ஹா அவர்களுக்கு கடுமையான கோபம் ஏற்பட்டது. எந்த அளவுக்கு கோபம் ஏற்பட்டது என்றால் உடனடியாக அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் சென்றார்கள். உம்மு சுலைம் ரலியல்லாஹு பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுகிறார்கள். என்னுடைய மனைவி மிக மோசமானவள். நான் வியாபாரத்திலிருந்து வந்த வேளை என்னுடைய பிள்ளை மரணித்த விடயத்தை சொல்லாமல் அன்றைய நாள் சமைத்து உண்டுவிட்டு உறங்கிவிட்டு தான் காலை நேரத்தில் தான் சொல்லுகிறாள். எவ்வளவு மோசமான பெண் என்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்து விட்டு சொன்னார்கள், அபூ தல்ஹாவே, நான் மேராஜ் போனேன். நான் மேராஜ் போனவுடன் எனக்கு சொர்க்கம் காட்டப்பட்டது, நரகமும் காட்டப்பட்டது. சொர்க்கத்தின் பக்கம் நான் போனேன். அந்த நேரத்தில் என் பின்னே சில நடந்து வருகிற காலடிகளின் சத்தம் கேட்டது. அந்த நேரத்தில் நான் பிலாலுடைய சத்தத்தை கேட்டேன், இன்னும் ஒரு பெண்ணுடைய சத்தத்தை கேட்டேன். அது யார் என்று தெரியுமா? இந்த உம்மு சுலைமுடைய சத்தம் என்றார்கள் பெருமானார். உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நடந்து வருகிற சத்தத்தை அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் அறிவித்த காரணம் என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் எல்லா சோதனைகளையும் தான் உள்வாங்கி ஈமானை இழக்காமல் கடைசி வரையும் வாழ்ந்து மறைத்தார்களே, அதற்காகத்தான் அல்லாஹ் சொர்க்கத்தை நேரடியாக காட்டினான் என்று சொன்னவுடன் தான் அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உடனடியாக வருகிறார்கள். தன்னுடைய அன்பு மனைவியிடத்திலே கட்டி அணைத்து முத்தமிட்டு விட்டு சொன்னார்கள், உம்மு சுலைமே, நீ மரணிக்கின்ற வரைக்கும் உன்னிடத்தில் எந்த குறைபாடுகளும் சொல்ல மாட்டேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உனக்கு சொர்க்கம் என்று சொன்னார்கள் என்ற செய்தியை சொல்கிறார்கள். இங்கே நாம் சொல்ல வருகிற செய்தி என்னவென்றால், துன்பங்கள் அடுக்கடுக்காக வருகிற நேரம்
ஈமானை முன்னிறுத்தி அதை சவாலாக எதிர்கொண்ட போது அல்லாஹ் கொடுத்தது அபூ தல்ஹா என்கிற ஒரு ஆணை திருமணம் முடிக்க வைத்தான், சொர்க்கம் என்பதை கொடுத்தான். எனவே துன்பம் வந்து விட்டால் ஈமானை விட்டு இழக்காமல் பொறுமை காத்திருந்தோம் என்றால், அல்லாஹ்வுக்காக பொறுமை காத்தோம் என்றால் சொர்க்கம் என்பது நிச்சயம் என்ற செய்தியை பார்க்கிற அன்புக்குரிய சகோதரர்களே, இதை விடவும் இன்னும் ஒரு சம்பவம் பனு இஸ்ரவேலுடைய காலத்தில் ஒரு சம்பவம் நடக்கிறது. மாஷித்தா என்ற ஒரு பெண்மணி இருந்தார். பனு இஸ்ரவேலுடைய காலம் இமாம் புகாரி இமாம் இந்த ஹதீதை பதிவு செய்கிறார்கள். மாஷித்தா என்ற ஒரு பெண் இருந்தார். ஃபிரௌனுடைய வீட்டிலே வேலை செய்கிறது இந்த மாஷித்தா என்பவர். மாஷித்தா என்றால் ஃபிரௌனுடைய பிள்ளைகளுக்கு தலைவாரி விடுவது, இதுதான் இவருடைய வேலை. இவருக்கு 4 பிள்ளைகள் உண்டு, சிறிய சிறிய பிள்ளைகள், கணவன் இல்லை. 4 பிள்ளைகளையும் எடுத்து வருவார், ஃபிரௌனுடைய வீட்டுக்கு வருவார், கூலி வேலைகளை செய்வார். அவர்களுக்கு செய்து முடித்தவுடன் அவர்கள் சில உணவுகளை கொடுப்பார்கள், அந்த உணவை உண்பார், கொடுப்பனவுகளை கொடுப்பார், வாங்கி எடுத்துக்கொண்டு சென்று விடுவார். இப்படியே காலம் போய்கொண்டிருக்கிற நேரம் ஒரு சந்தர்ப்பத்தில் மாஷித்தா என்ற பெண்மணி தலை சீவிக்கொண்டிருக்கிற நேரம் சீப்பு கீழே விழுந்து விட்டது. அந்த சீப்பை எடுக்கிற நேரம் பிஸ்மில்லா என்று சீப்பை எடுத்தார். சீப்பை எடுத்து பிஸ்மில்லா என்று எடுத்தவுடன் ஃபிரௌனுடைய மகள் அதை கேட்டுவிட்டார். ஃபிரௌனுடைய மகள் சொல்கிறாள், அல்லாஹ் என்கிற வார்த்தையை நீ சொன்னீரே, என்னுடைய தந்தை தானே கடவுள், நீ எப்படி அல்லாஹ் என்று சொல்வாய் என்று கேட்கிறார். மாஷித்தா சொன்னார், இல்லை, உன்னையும் என்னையும் படைத்த ரப்பு தான் அல்லாஹ், உன்னுடைய தந்தை அல்லாஹ் இல்லை என்று மறுத்தாள். அப்படி என்றால் என் தந்தையிடம் இந்த விடயத்தை சொல்லட்டுமா என்று கேட்டார். உன் தந்தை அல்ல, இந்த உலகத்தில நீ உச்சமாக சொல், யாருடன் சொன்னாலும் அல்லாஹ் தான் எனக்கு. உடனடியாக ஃபிரௌனுடன் இந்த விடயம் எத்தி வைக்கப்படுகிறது. ஃபிரௌன் வந்து கேட்கிறான், நீ அல்லாஹ் என்று சொன்னீரா, நான் கடவுளா அல்லாஹ் கடவுளா என்று கேட்டான். ஃபிரௌனிடத்தில் அச்சமில்லாமல் தன் 4 குழந்தைகளையும் அருகிலே அழைத்து சொன்னால், என் பிள்ளைகளும் நானும் இறைவனுக்கு அர்ப்பணம், அல்லாஹ் ஒருவன் தான், நீ எனக்கு அல்லாஹ் இல்லை என்கிறார். யாருடைய வீடு? எதிரியின் வீடு. அவனுடைய வீட்டுக்குள் தான் உண்பது, வளர்வது அவனுடைய வீட்டுக்குள், அவனிடத்தில் தான் ஊதியம் பெறுவது. ஆனால் ஈமானை இழக்கவில்லை, அல்லாஹ் தான் எனக்கு எல்லாம் பெறும். இவ்வளவு சோதனை, இத்துணைக்கு மத்தியில் இந்த ஃபிரௌன் சொல்லுகிறான், அப்படி என்றால் உன்னை இந்த இடத்திலேயே நான் அழித்து விடுவேங்கிறான். என் உடலில் இருக்கிற கூறுகள் எல்லாம் துண்டம் துண்டமாக வெட்டப்பட்டாலும் அல்லாஹ் மாத்திரம்தான் கடவுள் என்கிறான். உடனடியாக ஒரு பீப்பாவிலே எண்ணெய் எடுத்து வரப்படுகிறது, அதை சூடாக்கி உருக்கப்படுகிறது. உருக்கப்பட்ட எண்ணெய் அந்த கடாகத்தில் ஒவ்வொரு பிள்ளையாக போடுகிறான். ஒரு பிள்ளையை போடுகிறான், அது உரிக்கப்படுகிறது, அந்த பிள்ளை மரணிக்கிறது. 2வது பிள்ளையை போடுகிறான். பிள்ளையை போடுகிற நேரத்தில் எல்லாம் அவன் சொல்லுவது, நீ திருந்தி விட்டால் இந்த இடத்திலேயே விட்டு விடுவேன், இல்லை என்றால் உன்னையும் நான் இதில் போடுவேங்கிறார். மாஷித்தாவுக்கு கண்கள் கலங்கவில்லை. கடுமையான தைரியத்தோடு, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் பொறுமை காத்தால் சொர்க்கம் தருவான் என்கிற ஈமானில் இருக்கிறான். இந்த சோதனையில் நான் ஈமானைத்தான் பலமாக கொடுப்பேன் என்று பார்க்கிறான். 3 பிள்ளைகளும் போடப்பட்டது. 4வது பிள்ளை தன்னுடைய கையில் இருக்கிற கைக்குழந்தை. உலகத்தில் 5 பிள்ளைகள் கைக்குழந்தையாக இருக்கிற நேரம் பேசியது, அதில் மாஷித்தாவுடைய அந்த பிள்ளையும் பேசியது. அந்த பிள்ளையை பிடித்து இழுக்கிற நேரம் மாஷித்தாவுக்கு சற்று கண்ணீர் வந்து விட்டது. என் சிறிய குழந்தை, இந்த குழந்தையை இந்த எண்ணெயில் போட்டு வதைக்கப் போகிறீரே என்ற கவலை சற்று வந்து கண்ணீர் கலங்கியது. அந்த நேரம் அந்த பிள்ளை சொல்கிறது, தாயே நீ பொறுமையாக இருந்து கொள், மறுமையில் அல்லாஹ் உனக்கு சுவனத்தை தருவான் என்று அந்த பிள்ளை சொல்ல, அந்த பிள்ளையையும் எண்ணெயிலே போட்டான். கடைசி வரை நீ திருந்தவில்லை என்று விட்டு மாஷித்தாவையும் போட்டு விட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த ஹதீதை சஹாபாக்களுக்கு சொல்லுகிறார்கள். எல்லா சஹாபாக்களும் அழுது புலம்புகிறார்கள், மாஷித்தா இவ்வளவு பொறுமை செய்தாரா, இந்த சோதனையிலே ஈமானோடு இருந்த ஒரு பெண்மணியை என்று கடுமையாக ஆச்சரியத்தில் இருந்தார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், நான் மேராஜ் போனேன், அந்த இடத்தில் எனக்கு சொர்க்கம் நரகம் காட்டப்பட்டது, அதிலே சுவனம் காட்டப்பட்டது. சுவனத்தில் ஒரு அறைக்கு சென்றேன், அந்த அறை மனம் கமலுமாக இருந்தது. அந்த வாசத்தை என் ஆயுளில் நான் சுவாசிக்கவில்லை, அவ்வளவு மனமாக இருந்தது. நான் ஜிபிரீலிடத்தில் கேட்டேன், ஜிபிரீலே இவ்வளவு அழகான மனம் கொண்ட இந்த அறை யாருக்கு என்று கேட்டேன். ஒரு நபிக்காக இருக்குமோ, ஒரு தூதருக்காக இருக்குமோ,
இவ்வளவு பிரத்யேகமாக இருக்கிறதே என்று நான் கேட்டேன். அந்த நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், இல்லை, இது மாஷித்தா என்ற பெண்மணிக்கு சொந்தமானது என்றார். அன்புக்குரிய சகோதரிகளே, இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லுகிற பாடம் என்ன தெரியுமா? பொறுமை என்கின்ற ஒன்று இருக்குமாக இருந்தால் எல்லா சோதனையும் சுக்குநூறாக உடைத்துவிடும். அதற்கு பிரதிபலனாக சொர்க்கம் கிடைக்கும். இதைத்தான் நாம் சொல்ல வருகிறோம். எத்துணை சோதனை வந்தாலும் அதை நீங்கள் தாங்கிக் கொள்ளுங்கள். பொறுமை என்ற கேடயத்தை முன்னிறுத்தி வையுங்கள். சவாலாக எடுத்துக் கொள்ளுங்கள். சொர்க்கம் என்ற அந்த இடம் கிடைக்க வேண்டும் என்பதில் நீங்கள் கடுமையான உள்ளத்தில் உறுதியோடு இருங்கள். நிச்சயமாக கிடைக்கும். அதை அல்லாஹ் பல விடயங்களில் சொன்னான். உம்மு சல்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு திருமணம் முடிக்கிறார்கள். இருவருக்கு சுருக்கமாக சொல்கிறேன். அபூ சலமா ரலியல்லாஹு தஆலா அவர்களை திருமணம் முடிக்கிறார்கள். அபூ சலமா ரலியல்லாஹு தஆலா திருமணம் முடித்து 2 பிள்ளைகள் ஆகிறது. அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், நான் மதீனாவுக்கு ஹிஜ்ரத்தை செல்ல போகிறேன் என்கிறார்கள். அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நானும் வருகிறேன் யா ரசூலல்லாஹ். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் கடுமையான நெருக்கமான பாசத்தோடு இருந்த கணவன் மனைவியுமா, இருவரும் பிரிய மாட்டார்கள் என்றிருந்தார்கள். அந்த சமூகம் எல்லாம் நம்பிய 2 சோடிகள். இந்த நேரத்தில் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அபூ சலமா சொல்லுகிறார்கள், நாளை மதீனத்து நகருக்கு ஹிஜ்ரத் செல்ல போகிறேன் அல்லாஹ்வுடைய தூதருடன், நீங்கள் என்னுடன் வந்து விடுங்கள் என்கிறார். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், 2 சிறு பிள்ளைகள் இருக்கிறது, என் தாயிடம் தந்தையிடையும் நான் கேட்டுக்கொள்கிறேன் என்கிறார்கள். சில பெண்கள் இருக்கிறார்கள், கணவன் கேட்டால் தாயோடும் தந்தையோடும் மஷூரா பண்ணுவார்கள். அது தப்பு இல்லை, ஆனால் கணவனுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்க வேண்டும். கேட்டவுடன் தாயும் தந்தையும் அந்த குடும்பமும் சொல்லுகிறது, நீ செல்ல வேண்டாம் என்று தடுத்து விட்டது. அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இறுதியாக உம்மு சல்மாவிடம் கேட்கிறார்கள், உம்மு சல்மாவே, உங்களை வைத்திருந்த நேசம் அதிகம், நான் அழைத்தால் என் கூட நீங்க வர வேண்டும், வருவீர்களா இல்லையா என்று கேட்கிறார். நான் வரவில்லை என்றார். அன்பில்லாமல் வரவில்லை என்று சொல்லவில்லை, குடும்பம் எல்லாம் தடுத்து பிடிக்கிறது, போக வேண்டாம் என்று. குறிப்பாக தாய் சொல்லுகிறாள், நீ சென்றால் நான் தீ குளிப்பேன் என்கிறாள். இதையெல்லாம் பார்த்துவிட்டு எப்படி செல்வது என்ற ஒரு கவலையில் அவள் போகவில்லை. உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருந்து விட்டார்கள். 4 ஆண்டுகள் கடக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதரோடு அபூ சலமா ரலி அவர்கள் இருக்கிறார்கள். உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஒரு நாள் உதயமாகிறது, என் கணவரோடு நான் சேர்ந்தால் என்ன என்று ஒரு கவலை உண்டு. உடனடியாக 2 பிள்ளைகளை தயாராக்கி கொண்டு மக்கமா நகரிலிருந்து மதீனா நகருக்கு நடையாக வருகிறார்கள். 400 கிலோமீட்டர், சிறிய தூரம் அல்ல, கடுமையான தூரம். என் அன்பு கணவனை அடைய வேண்டும் என்றால் இந்த துன்பங்கள் எல்லாம் எனக்கு இலகுவானது என்று எடுத்தறிந்து விட்டு வருகிறார்கள். இடையிலே வருகிற நேரம் வழிபோக்கராக வந்த 2 குதிரை வீரர்கள் இவர்களை காப்பாற்றி மதீனத்து நகரின் எல்லையில் கொண்டு சென்று விடுகிறார்கள். எப்படியோ கணவனிடத்தில் சேர்ந்து விட்டார்கள். கடுமையான சந்தோஷம். நீண்ட நாட்களுக்கு பின்னால் இந்த 2 பிள்ளைகளோடு தன் அன்பு மனைவி வந்து விட்டாள் என்று அந்த மனைவியோடு கூடி கொலாவிருக்கிற அந்த நேரம் அடுத்த ஒரு கட்டளை வருகிறது, எங்கள் இப்போது யுத்தத்துக்கு தயாராகுங்கள். அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு ஒரு சோதனை. உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா 4 ஆண்டுகளாக சோதனையோடு இருந்து மீண்டும் தன் கணவனோடு சேர்கிறார். அடுத்த நாள் இப்போது யுத்தத்துக்கு செல்ல வேண்டும். அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யுத்தத்துக்கு செல்கிறார்கள். சென்ற எல்லோரும் திரும்பி வருவார்கள் என்று அணிவகுத்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வரவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அறிவித்து விட்டான், அபூ சலமா மரணித்து விட்டார், யுத்த காலத்தில் மரணித்து விட்டார். உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு இருக்கின்ற அந்த பிள்ளைகளோடு நான் மீண்டும் கணவனற்ற ஒரு பெண்ணாக மாறிவிட்டேனே என்கிற ஒரு அழுகை, என் கணவனோடு நீண்ட நாள் வாழ முடியவில்லையே என்ற ஒரு கவலை எல்லாம் அவள் நெஞ்சை புடைக்க, பிள்ளைகளும் அப்படியே இருந்து கூடி கொள்ளாவை கண்டும் அழுகையோடு இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஆறுதல் செல்வதற்காக வருகிறார்கள். வந்து பார்க்கிறார்கள். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹை பார்த்து சொன்னார்கள், உம்மு சலமாவே, அல்லாஹ் உனக்கு ஒரு நல்ல நாளை தருவான், அது வரைக்கும் பொறுமையாக இருந்து விடு என்று சென்று விட்டார்கள். சில நாட்கள் நகர்கிறது. மீண்டும் அல்லாஹ்வுடைய தூதர் வந்து உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹை பார்த்து சொன்னார்கள், உம்மு சலமாவே, நான் உங்களை திருமணம் முடித்துக் கொள்ளட்டுமா என்று கேட்டார்கள். உம்மு சலமா சொன்னார்கள், இல்லை, உங்களை நான் திருமணம் முடிக்க மாட்டேன்,
என்னுடைய அன்பு கணவனோடு வாழ்ந்த அந்த நாட்கள் கண்ணை விட்டு அகலவில்லை. என் கல்புகள் எல்லாம் நொறுங்கி போயிருக்கிற நேரம் உங்களை திருமணம் முடிப்பது எப்படி என்று கேட்கிறார்கள். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீங்கள் உங்களுடைய கணவன் மரணிக்கிற நேரம் ஒரு துவா ஓதினீர்களே, வஹுலுஃபிலி ஹைரம் மின்ஹா, யா அல்லாஹ் எனக்கு இவரை விட ஒரு சிறந்தவரை தாய் என்ற ஒரு துவாவை ஓதினீர்களா இல்லையா? ஆமாம், அல்லாஹ் எனக்கு சொன்னான் உங்களை திருமணம் முடிக்குமா. உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் திருமணம் முடிப்பதற்கு முன் கேட்கிறார்கள், எனக்கு பிள்ளைகள் இருக்கிறதே, இந்த பிள்ளைகளை யார் பார்ப்பது என்று கேட்டார்கள். அப்போதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அந்த பிள்ளைகளும் எனது பிள்ளைகள் என்கிறார்கள். உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மனமும் வந்து திருமணம் முடித்துக் கொள்கிறார்கள். இங்கே சொல்ல வருகிற செய்தி என்னவென்றால், உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பட்ட துன்பங்கள் அத்துணையையும் அல்லாஹ் துடைத்தறிய சிறப்பாக வெற்றியை கொடுத்தான். எப்படி? உத்தம நபியை திருமணம் முடித்துக் கொள்கிற ஒரு வாய்ப்பு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உம்மு சலமா எனக்கு கிடைத்தது ஒரு பெரிய பலம் என்றார்கள். எனக்கு ஆலோசனை சொல்லுகிற ஒரு மனைவி, அப்படியான அந்த மனைவி கிடைத்தது எனக்கு ஒரு பெரிய பலம். நான் உலகில் வாழுகிற போது எனக்கு பலம் தந்தவர்களுள் இந்த உம்மு சலமாவும் ஒரு பெரிய பலம் தான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இந்த செய்தி நமக்கு எதனை சொல்ல வருகின்றார்கள்? எவ்வளவு சோகங்களும் துன்பங்களும் எங்களை அப்படியே சுமந்து சென்றாலும் நாங்கள் ஈமானை இழந்து விடக் கூடாது. அதுதான் எங்களுக்கு பக்கபலமாக இருக்க வேண்டும். இருந்து விட்டால் வெற்றி என்பது எங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் என்கிற சம்பவத்தை தான் இந்த சம்பவம் எங்களுக்கு சொல்வதை பார்க்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுக்கு இவ்வளவு கவலை வந்தால், இவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் நிச்சயமாக எங்களுக்கு வாழுகின்ற வாழ்வியல் இதெல்லாம் வந்து போகும் அம்சங்கள் தான். இலகுவாக கழித்து விட வேண்டும், பொறுமை காத்திருக்க வேண்டும். இந்த பொறுமை நிச்சயமாக ஒரு வெற்றி கம்பத்தை தரும் என்கிற செய்தியை நாங்கள் பார்த்துவிட. இறுதியாக உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய அந்த செய்தியை சொல்லி நிறைவு செய்கிறேன். உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு கிறிஸ்தவரை கல்யாணம் முடித்தார்கள். அந்த கிறிஸ்தவரை திருமணம் முடித்திருக்கிற அந்த நேரம் இருவருமாக இங்கே இருக்கிறார்கள். உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா இஸ்லாம் ஆகிறார்கள். தன் கணவனரிடத்தில் சொல்கிறார்கள், நீங்கள் இஸ்லாம் ஆகுங்கள் என்கிறார். அவரும் இஸ்லாத்தில் வருகிறார். இருவரும் இஸ்லாத்தில் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் வாழுகிற சூழலில் இஸ்லாம் இல்லை. எங்காவது சென்று நாம் இஸ்லாத்தோடு இருக்க வேண்டும் என்பதற்காக இருவருமாக சேர்ந்து அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத்தை செல்கிறார்கள். இவர்கள் ஹிஜ்ரத் செல்லுகிற நேரம் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நிறை மாத கர்ப்பிணி, நடந்து செல்ல முடியாது. இடையிடையே மயக்கம் வரும், கடுமையான பசி வரும், உண்பதற்கு உணவில்லை. அபிசீனியாவுக்கு நீண்ட தூரம் நாம் நடக்க வேண்டும், எவ்வளவு கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டும், இத்துணையும் நான் எப்படி படுவேன் என்ற ஒரு கவலை இருந்தாலும் அன்பு கணவனிடத்தில் சொல்கிறார், நாங்கள் செல்வோம். நாம் இடையில் மரணித்து விட்டால் அல்லாஹ் பார்த்துக் கொள்வான். இறைவனுக்காக நாம் ஈமானை புதுப்பித்துக் கொள்வோம், நாம் அங்கேயே செல்வோம் என்கிறார்கள். இருவரும் நடந்து செல்கிறார்கள். இடையிடையே உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா மயங்குகிறார்கள். அந்த மயக்கத்திலிருந்து மீள முடியாமல் தண்ணீர் தேவைப்படுகிறது. பாலைவனத்தில் தண்ணீர் கூட இல்லாமல் இருக்கிறது. அவ்வளவு கடுமையான வங்குரோத்து நிலைமையிலே அவர்கள் அந்த அபிசீனியா நகரை சென்ற அடுத்த கணவர் சொல்கிறார், நான் உன்னுடைய மதத்தில் இருக்க மாட்டேன், நான் என்னுடைய மதத்துக்கு செல்கிறேன் என்று சென்று விட்டார். எவ்வளவு சோதனை! கற்பவதி கற்பத்திலிருந்து தன் நிறை மாத கற்பனையோடு இருக்கிறேன், பிள்ளையை பெற்றெடுக்க சில தினங்கள் இருக்கிறது, கடுமையான கவலை. இப்படியான இந்த நேரத்திலும் தன் அன்பு கணவன் தான் ஆறுதல், அவரும் சென்று விட்டால் எல்லாமே சோகமயம், வாழ்க்கை சோகமயமாகிவிட்டது. என்ன செய்வதென்று அறியாமல் திணறி போயிருந்த உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அந்த பகுதியில் இருந்த பொறுப்பான அந்த அரசன் சொல்கிறான், உம்மு ஹபீபா என்ற ஒரு பெண் வந்திருக்கிறாள், அவர் இஸ்லாத்தை பரப்ப போகிறாள், உடனடியாக பிடித்து வாருங்கள் என்கிறார். அடுத்த சோதனை கிடைக்கும். உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா கொண்டு வரப்படுகிறார்கள். நிறை மாத கர்ப்பிணியில் தன்னால் நிற்க முடியாமல் நடுங்குகிறார்கள். பசி பட்டினி இயலாமையோடு ஏற்படுகிறது. ஆனால் நிற்கிறார்கள். அந்த பகுதி மக்களை எல்லாம் அழைத்தான் அந்த அரசன். அவர்களை எல்லாம் சுற்றி வர வைத்தான். சொன்னான், உன் வயிற்றில் இருக்கிற இந்த பிள்ளை கீழே விழுகிற நேரம் நான் ஒரு உள் போன்ற ஒரு கம்பை வைப்பேன், அதில் அந்த பிள்ளை மரணித்து விட்டால் உன்னை நான் வெட்டுவேன். அதிலிருந்து உன் பிள்ளை உன்னுடைய கடவுள் என்று சொல்கிற அந்த அல்லாஹ் காப்பாற்றுவாராக இருந்தால்
உன்னையும் உன் பிள்ளையையும் நாடு கடத்துவேன் என்று சொல்லுகிறான். உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் விடை தெரியாமல் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கிறார்கள். யா அல்லாஹ், உனக்காக நான் அந்த பிரயாணத்தில் வந்தேன், உன்னுடைய கலிமாவுக்காக வந்தேன், உன்னுடைய ஈமானை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக வந்தேன். இந்த நிகழ்விலிருந்து பாதுகாப்பது நீதான் என்று அப்படி அல்லாஹ்விடத்தில் சாட்டி விட்டார்கள். கடுமையான பொறுமை. ஒரு இடத்தில் நிப்பாட்டினான். சுற்றி வர அந்த மக்கள் எல்லாம் நிற்கிறது. அவருடைய இரு கால்களையும் அகற்றுமாறு சொன்னான். நடுவிலே ஒரு கூர் கம்பி போன்ற ஒன்றை அப்படியே குத்தி வைத்து விட்டார். இப்போது இவர்களுக்கு சில நேரம் மயக்கம் வருமாம். அவர்கள் சற்று சாய்கிற நேரத்தில் எல்லாம் காலிலே அந்த கம்பி குத்துமாம். இரத்தங்கள் அப்படியே பீரிட்டு வடிந்து கொண்டிருக்குமாம். இதையெல்லாம் அப்படியே தாங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு நேரத்தில் இவருக்கு மயக்கமுற்று விழப்போகிற நேரம் அந்த கம்பி காலிலே குத்துகிறது. அதால் இரத்தம் சொட்டு சொட்டாக ஒழுகிறது. அந்த இரத்தத்தை துடைப்பதற்கு கூட அவன் கொடுக்கவில்லை. இத்துணை சுமைகளையும் தாங்கி சோக வெள்ளத்தில் இருக்கிற உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கிறார்கள். யா அல்லாஹ், உன்னுடைய மார்க்கம் உண்மை என்பதை இந்த இடத்தில் நீ பிரதிபலிவை. எல்லோரும் அச்சொட்டாக அந்த கம்பியையும் பிள்ளையையும் பார்த்து கொண்டே இருக்கிறார்களாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கண் சிமிட்டும் நேரத்தில் அந்த பிள்ளையை பிறக்கச் செய்கிறான். அந்த கம்பி இல்லாமல் கீழே பிள்ளை விழுகிறது. உடனே பிள்ளையை உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன் கையில எடுத்து தன் கரத்தில் வைத்து அல்லாஹு அக்பர் என்றார்கள். அல்லாஹ் என்னை காப்பாற்றி விட்டார். மார்க்கம் உண்மை என்று சூழ இருந்த மக்கள் எல்லாம் ஒற்றுக்கொள்கிறார்கள். அந்த அரசன் தோற்று விடுகிறான். உடனடியாக நாடு கடத்துவதற்கு சொல்லுகிற நேரம் இந்த செய்தி அல்லாஹ்வுடைய தூதருக்கு மதீனாவுக்கு எட்டி வைக்கப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லப்படுகிறது, உம்மு ஹபீபா என்ற ஒரு பெண் இவ்வளவு கஷ்டமான சூழலில் அபிசீனியாவில் இருக்கிறார் என்ற செய்தி கேள்விப்பட்டவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இருவரை அனுப்பி அந்த அரசனிடத்தில் சொல்லுங்கள், நாடு கடத்துகிற அந்த பெண்ணை முஹம்மத் என்பவர் கேட்கிறார் என்று சொல்லுங்கள். உடனடியாக இருவர் வருகிறார்கள். உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை ஒட்டகத்தில் வைத்து எடுத்துச் செல்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹாவிடத்தில் சொன்னார்கள், உலகத்தில் உச்சகட்டத்தில் பொறுமை காத்திருந்ததற்காக அல்லாஹ் உனக்கு ஒரு பரிசை தந்திருக்கிறார், நீ ஏற்றுக்கொள்வீரா என்று கேட்கிறார்கள். உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், நான் ஏற்றுக்கொள்கிறேன் யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உன்னை நான் திருமணம் முடித்துக் கொள்கிறேன் என்றார்கள். திருமணமும் முடித்து விட்டார்கள். அதுதான் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் திருமணம் முடித்த அந்த நேரம். அன்புக்குரிய சகோதரர்களே, இத்துணை சரித்திரங்களையும் எங்களுக்கு சொல்ல வருகிற செய்தி என்னவென்றால், துன்பங்கள் வருகிற நேரம், சோகம் வருகிற நேரம், சுமையாக இருக்கிற நேரம், கவலையங்களை தொட்டு விடுகிற நேரம், கடுமையான கஷ்டத்தில் இருக்கிற நேரம், பொறுமை என்கின்ற அந்த ஆயுதத்தை முன்னோக்கி நீங்கள் அதை வரவேற்றெடுத்து விட்டால் சொர்க்கம் என்பதில் மாற்று கருத்து இல்லை என்கிற விடயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் நாம் உங்களுக்கு சொல்ல வருகிற செய்தி. சோகங்களை எல்லாம் விட்டு விடுவோம், சுகங்கள் எதைத்தான் அனுபவிப்போம். அத்துணையையும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். கூலி கொடுக்கக்கூடியவன் அல்லாஹ். பாவம் எதுவோ அதை அறிந்தவன் அல்லாஹ், குற்றம் எதுவோ அறிந்தவன் அல்லாஹ், அவைகளுக்கு தீர்ப்பளிப்பவன் அல்லாஹ். என்னுடைய பொறுமைக்கு எனக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்கிற விடயத்தை நாங்கள் எவருமே மறந்துவிடக் கூடாது. இதுதான் இந்த உலகம் நமக்கு சொல்லுகிற செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு எறும்பு கடித்து விட்டதா, ஒரு காயம் ஏற்பட்டு விட்டதா, ஒரு நோவினை ஏற்பட்டு விட்டதா, ஒரு தலைவலி ஏற்பட்டு விட்டதா, அல்லது காய்ச்சல் ஏற்பட்டு விட்டதா, உங்களுடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது என்றார். இத்துணைக்கும் பாவம் மன்னிக்கப்படுகிறது. அதையெல்லாம் ஏசுகிற சனங்களும் உண்டு. எப்படி சொல்வார்கள் என்றால், நான் தொழுகிறேன் அனுதினமும், தஹஜ்ஜத் தொழுவை விட்டு விடாமல் தொழுகிறேன், ஆனால் எனக்கேன் இவ்வளவு நோய்களும் இவ்வளவு கஷ்டங்களும் வருகிறது என்று அதை அடையாளப்படுத்தி பார்க்கின்றவர்களும் இருக்கிறார்கள். இல்லை, அல்லாஹ் சொல்லுகிறான், யார் அல்லாஹ்வை அஞ்சுகிறாரோ அவரை அதிகபட்சம் சோதிப்பார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்கு விருப்பம் யார் தெரியுமா? சோதனைக்குட்பட்ட ஒருவர். சோதனைக்கு உட்பட்ட ஒருவர் தான் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான ஒருவர். அதனால் தான் சொன்னார்கள், சோதனையே ஒருவருக்கு இல்லை என்றால் அவர் நரகவாதிக்கு சமன் என்றார்கள் பெருமானார். வாழ்க்கையில் முழுக்க முழுக்க சோதனை. அந்த சோதனைகளை யார் தாண்டி வாழ்கிறாரோ அவருக்கு சொர்க்கம் நிச்சயம் வெற்றியை கிடைக்கும் என்கிற சம்பவத்தை தான் நாங்கள் பார்க்கிறோம். இறுதியாக
ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு நடந்த ஒரு சோக சம்பவம் தான். கணவரும் தானும் செல்லுகிற ஒரு சம்பவத்தில் இருவரும் ஒரு இடத்தில் போகிறார்கள். சில சஹாபாக்களும் கூட செல்கிறார்கள். அந்த நேரத்தில் தான் கழுத்தில் இருந்த மாலை அப்படியே இல்லாமலாகிறது. மாலையை தேடிக்கொண்டிருக்கிற நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் சென்று விட்டார்கள். மாலையை தேடி எடுக்கிற நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் சென்று விட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் தான் தன்னுடைய வீட்டுக்கு வந்து திரும்பி பார்க்கிறார்கள், மனைவி இல்லை. கடுமையான கவலை. திரும்பி பார்க்கிறார்கள், இன்னும் 2 சகோதரர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களை ஒரு ஒட்டகத்தில் வைத்து அவர்கள் நடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த செய்தி மக்கள் மத்தியில் எப்படி பரப்பப்படுகிறது என்றால், ஆயிஷா ரலி அவர்கள் 2 சஹாபிகளால் விபச்சாரம் செய்யப்பட்டு விட்டார் என்ற ஒரு செய்தி தவறாக பரப்பப்பட்டது. கடுமையான கவலை. ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுக்கு கடுமையான கவலை. பங்கமே இல்லாத வாழ்ந்த ஒரு நபியினுடைய மனைவி பங்கம் இழைக்கப்பட்டு விட்டதே ஒரு கவலை. அல்லாஹ்வுடைய தூதர் பேசவும் இல்லை. அங்கிருந்து வந்து அந்த மனைவியை பார்த்து பேசவில்லை. சொல்லுகிறார்கள், உங்கள் தந்தையின் வீட்டுக்கு செல்லுங்கள் என்று விட்டார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு ஆயிஷா ரலி போய் விட்டார்கள். 1 மாதத்துக்கு என்னோடு பேசக்கூடாது என்று விட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி விட்டார்கள், 1 மாதத்துக்கு என்னோடு பேசக்கூடாது என்று விட்டார்கள். எந்த குறையும் சொல்லவில்லை. 1 மாதத்துக்கு என்னோடு பேசக்கூடாது என்றார். இந்த நிலையிலேதான் ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அவரிடத்திலே சென்று அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள், ஆயிஷாவை பற்றி ஒரு அபகீர்த்தியான செய்தி பரப்பப்பட்டிருக்கிறதே, ஆயிஷாவை பற்றி நீ என்ன சொல்கிறாய் என்று கேட்டார். என்றால் இருவரும் மனைவி. ஒரு மனைவிடத்தில் இன்னொரு மனைவியை பற்றி கேட்டால் எப்படியும் பிழையாகத்தான் சொல்வாள். அந்த இடத்தில் நல்லா சொன்னால் உண்மையில் அவள் நல்லவள் தான் என்று எடுத்துக் கொள்ளலாம் என்கிற ஒரு எடுகோலின் அடிப்படையில் தான் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள். ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சற்று வாய் அடிப்பார்கள், கோபமாக பேசுவார்கள். சிறுபராயம் என்பதால் எதிர்த்து பேசுகிறது உண்டுதான். ஆனால் இப்போது அபகீர்த்தியாக பேசப்பட்ட இந்த அபாண்டம் ஆயிஷா செய்வதில்லை, அப்படியான ஒரு பெண் அல்ல என்று சொன்னவுடன் அல்லாஹ்வுடைய தூதருக்கு சற்று மனம் தேர்த்தியாகிறது. ஆனாலும் அல்லாஹ்வுடைய தூதர் போகவில்லை. ஆயிஷா ரலி அவர்கள் கடுமையான சோதனைக்கு உட்பட்டார்கள். அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கிறார்கள், இரவு பகலாக கேட்கிறார்கள், நபியும் கேட்கிறார்கள், வகியும் வரவில்லை. என்னவென்று வகியே வரவில்லை. ஆனால் 29வது நாள் வகி இறங்குகிறது. மூமினான பெண்ணிடத்தில் அபாண்டைகள் செலுத்தப்பட்டு விட்டது. பெருமானாருக்கு வெட்கம் ஏற்பட்டது. என் அன்பு மனைவியோடு 1 மாதமாக நான் பேசவில்லையே, கவலையோடு இருந்து விட்டாலே, நான் சந்தேகித்து விட்டேனே என்ற ஒரு கவலை. உடனடியாக ஆயிஷா இடத்தில் போகிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களை கையை பிடித்து இழுக்கிறார்கள். ஆயிஷா ரலி கையை இழுத்து விட்டு சொன்னார்கள், நீங்கள் 1 மாதம் பேசக்கூடாது என்றீர்களே, இன்றைக்கு 29 நாள், இன்னும் 1 நாள் இருக்கிறது, நீங்கள் சென்று விடுங்கள் என்று விட்டார்கள். நபியோடு பேசவில்லை. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்து விட்டு சொன்னார்கள், ஆயிஷாவே, 1 மாதத்தில் 29 நாட்களும் இருக்கிறது தானே, எனவே 29 நாளை 1 மாதமாக எடுத்துக்கொள், என்னை மன்னித்து விட்டு வா என்று அல்லாஹ்வுடைய தூதர் அப்படியே கட்டி அணைத்து முத்தமிடுகிறார்கள். இருவரும் ஒன்று சேர்ந்து கொள்கிறார்கள். இங்கே சொல்ல வருகிற செய்தி என்னவென்றால், ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு இடம்பெற்ற அந்த சம்பவம் எங்களில் யாருக்காவது ஏற்பட்டால் நாங்கள் வேறு காரணத்தை காட்டுகிறோம். எனக்கு அவர் வேண்டாம், என்னை சந்தேகித்து விட்டார், இப்படியெல்லாம் செய்து விட்டார் என்று வேறு விரித்து பார்க்கிறோம். அல்லது சூசைட் என்கிற நிலைமைக்கு செல்கிறோம். இல்லை, பொறுமை காத்துக் கொள்ளுங்கள். பொறுமை என்ற கேடயம் உங்களிடத்தில் வருமாக இருந்தால், சபராக இருப்போம் என்றிருந்தால், மறும நாளையில நிச்சயமாக அல்லாஹ் அந்த உண்மையான சம்பவத்தை மக்களுக்கு வெளிச்சத்தில் தருவான் என்ற செய்தியைத்தான் நாம் பார்க்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் எம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. ஈமானை எந்த சந்தர்ப்பத்திலும் விட்டுவிடாமல் இருக்கிற நிலைமையை தருவானாக. நான் பெண்கள் நீங்கள் என்பதால் பெண்களுக்கு இடம்பெற்ற சம்பவம் அத்துணையும் தான் சொன்னேன். ஆண்களுக்கு இடம்பெற்ற எத்தனையோ சோதனைகள் இருக்கிறது, அவைகளெல்லாம் சொல்லிய முடியாது. எவ்வளவோ சோதனைகள் இருக்கிறது. இருக்கிற நேரத்துக்குள் நான் இவ்வளவையும் சொல்லி முடித்திருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் பார்க்கலாம். ஒரு சஹாபியுடைய வரலாற்றை மட்டும் சொல்கிறேன். அப்துல்லா இப்னு ஹுஸாஃபா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மிகுந்த சோதனைக்குட்பட்ட ஒருவர். அப்துல்லா இப்னு ஹுஸாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை காவிரிகள் பிடித்து சென்றார்கள். சிறையில வைத்தார்களாம். சிறையில வைத்து விட்டார்கள். சிறையில வைத்த அடுத்த கட்டம் 3 நாட்களாக உணவு கொடுக்கவில்லை. சாப்பாடு எதுவுமே இல்லை.
கடுமையான பசி இருக்கிறாங்க. 3வது நாள் உணவு தட்டில் வருகிறது உணவு. அப்படியே அப்துல்லா இப்னு ஹுஸாஃபா ரலியல்லாஹு தஆலா உணவை பார்க்கிறார்கள். உணவிலே ஒரு இறைச்சி வகையான இறைச்சியும் இருக்கிறது, ஒரு குவளையில் தண்ணீரும் இருக்கிறது, உண்பதற்கான உணவு நிரப்பமாக இருக்கிறது. அந்த இறைச்சியை பார்க்கிறார்கள், அது பன்றி மாமிசமாக இருக்கிறது. நீரை பார்க்கிறார்கள், மதுபானமாக இருக்கிறது. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எதை தடுத்தார்களோ அதை எனக்கு உணவாக என்னை பசியை ஏற்படுத்தி 3 நாட்களாக உணவு தராமல் 3வது நாள் அதை தருகிறார்கள். அப்துல்லா இப்னு ஹுஸாஃபா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், எனக்கு வேண்டாம், அல்லாஹ்வுடைய தூதரும் தடுத்த இந்த உணவு வேண்டாம். அப்போது அபூ சுஃபியான் அருகிலே வந்து கேட்கிறார், உனக்கு இவ்வளவு பசியோடு இருக்கிற நேரத்திலும் உன்னுடைய ரப்புத்தான் வேண்டும் என்றா நீ நினைக்கிறாய்? அப்போதுதான் அப்துல்லா இப்னு ஹுஸாஃபா சொன்னார்கள், என்னை துண்டம் துண்டமாக வெட்டினாலும் நான் அல்லாஹ்வுடைய தூதரும் தான் எனக்கு வேண்டும் என்றார். பொறுமை காத்து விட்டார். உடனே அபூ சுஃபியான் யுத்த வீரர் இருவரை அழைக்கிறார். அவரை வெளியே எடுங்கள் என்றார். அவருடைய காதை வெட்டுங்கள் என்றார். அவருடைய முதல் காதை வெட்டப்படுது, 2வது அடுத்த காது வெட்டப்படுது, மூக்கு வெட்டப்படுது. ஒவ்வொரு அவயங்களும் துண்டு துண்டாக வெட்டப்பட்டு இரத்தம் பீரிட்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்துல்லா இப்னு ஹுஸாஃபா ரலியல்லாஹு தஆலாவுடைய விரல் எழுப்புகிறது. லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொல்கிறார்கள், அல்லாஹு அஹத் என்கிறார்கள். இந்த சோதனையில் யா அல்லாஹ் என்னை மறிக்க செய்து விடுகிறார்கள். சொல்கிறார்கள் அப்துல்லா இப்னு ஹுஸாஃபா, என் உயிரை மேலும் மேலும் தாயா அல்லாஹ், அதனை நான் உனக்காக தர வேண்டும் என்று இறைவனிடத்தில் பிரார்த்தித்துக் கொள்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இத்துணை சோதனையிலும் அந்த நேரத்தில் எனக்கு உணவு வேண்டாம் என்று சொன்ன அப்துல்லா இப்னு ஹுஸாஃபா எங்கே, நாங்கள் எங்கே? அன்புக்குரிய சகோதரர்களே, ஸஹ்ரான் என்ற ஒரு ஷைத்தானுடைய அந்த நிகழ்வு ஏற்பட்ட அடுத்த நிமிடம் பரதாக்கள் கிளையப்பட்டது, அபாய்க்கள் கிளையப்பட்டது, குர்ஆன் எரிக்கப்பட்டது, அரபு வாசகங்கள் இல்லாமல் ஆக்கப்பட்டது, ஈமான் இழக்கப்பட்டது, நான் முஸ்லிம் இல்லை என்று ஆக்கப்பட்டது, தாடிகள் எல்லாம் வலிக்கப்பட்டது, தாடிகள் சிரைக்கப்பட்டது, இஸ்லாமியன் இல்லை என்ற அடையாளங்கள் எல்லாம் புதைக்கப்பட்டது. எந்த அளவுக்கு சோகத்தோடு நாம் வாழ்கிறோம். சோகச் சுமைகள் இருந்து தங்களை தாங்கிக் கொண்ட அந்த சஹாபாக்கள் வரலுகள், தன் உயிர் போனாலும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஈமானை விளக்க மாட்டேன் என்ற அந்த சஹாபிகள் இருக்கிறார்களே, எங்களிடத்தில் என்ன இருக்கிறது? நாங்கள் எவ்வளவு சோதனைகளை தாங்குகிறோம். ஒரு சோதனையிலும் இல்லை நாங்கள். அதான் சொல்லப்படுகிற நேரம் நடுசனையில் எழுப்பி தஹஜ்ஜத் தொழுகிற நம்ம யார் எத்தனை பேர் இருக்கிறோம்? என்ன சோதனையில் இருக்கிறோம்? நாங்கள் சுகத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். சுபகை கூட 6 மணி தாண்டி தொழுகிற ஆண்களும் பெண்களுமாக வாழுகிறோம் என்றால் எங்களுடைய ஈமான் எங்கே இருக்கிறது? எங்களுடைய ஈமான் எங்கே இருக்கிறது? எங்களுடைய ஈமானுக்கும் சஹாபியர்களுடைய ஈமானுக்கும் இடையில எவ்வளவு தூரம் இருக்கிறது சிந்தித்து பாருங்கள். சஹாபிய பெண்மனுடைய ஈமான் எந்த அளவுக்கு தெரியுமா? உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இடுப்பிலே கத்தியோடு விளாட்டுவார்களாம். ஒரு கத்தி ஒன்றை அப்படியே இடுப்பிலே கட்டி தொங்குமா. அபூ தல்ஹா அலி சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை கூப்பிட்டார்கள், யா ரசூலல்லாஹ், என் மனைவியை பாருங்கள், ஆம்புளை போன்று தன்னுடைய கத்தியை இடுப்பிலே கொழுவி கொண்டு திரிகிறார், எனக்கு வெட்கமாக இருக்கிறது, இவள் பெண் அல்லவா, நீங்கள் சொல்லுங்கள் என்றார். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்துக் கொண்டு சொன்னார்கள், உம்மு சுலைமிடத்தில் கேளு, எதற்காக அந்த கத்தியை வைத்திருக்கிறேன் என்று கேள் என்றார்கள். அப்போது அபூ தல்ஹா ரலி அவர்கள் கேட்டார்கள், உம்மு சுலைமே, ஏன் இந்த கத்தியை கொழுக விட்ட என்று கேட்டார்கள். அப்போது உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மேனியில் யாராவது கை வைப்பார்களாக இருந்தால் என்னுடைய கத்தி முதலில் பதம் பார்க்க வேண்டும் அவர்கள். சுப்ஹானல்லாஹ். நாம் எங்கிருக்கிறோம்? அவர்கள் எங்க இருக்கிறார்? அவர்களுடைய ஈமான் எங்க இருக்கிறது? நம்முடைய ஈமான் எங்க இருக்கிறது? அல்லாஹ்வுடைய தூதரில் முஹப்பத் எந்த அளவுக்கு வைத்திருக்கிறார்? நாங்களும் வைத்திருக்கிறோம். எப்படி முஹப்பத்து தெரியுமா? இருக்கிற பாதைகள் எல்லாம் வெளிச்சம் போட்டு, இருக்கிற பாதைகளில் எல்லாம் அழகான முறையில் வெளிச்சம் போட்டு விசாக் கொண்டாடுபவர்களுக்கு நிகராக இஸ்லாமியர்கள் ஒரு விசாக்கை கொண்டாடுகிற ஒரு முறையை கண்ணால் பார்க்கிறார். இவ்வளவு வெட்கமான செய்தி. ஈமான் எங்கே இருக்கிறது? அவர்கள் வெசாக் கூடு வைத்தார்கள், இங்கே மீலாது கூடுகள் போடப்பட்டிருக்கிறது. என்ன மார்க்கம் எங்கே இருக்கிறது? நாரிசா சோறுகள் வழங்கப்படுகிறது, கிடுகுச்சோறு வழங்கப்படுகிறது, அதை உண்பது ஹராம். அதை உண்பவர்களாகத்தான் நாம் இருக்கிறோம். எங்களுடைய ஈமான் எங்கே போயிருக்கிறது? அல்லாஹ்வும் தூதரும் காட்டாத வழி கண்ணெதிரே காட்டி விட்டிருக்கிறதே. பார்க்கிற நேரம் மனக்குமுறல் ஏற்பட்டால், கோபம் ஏற்பட்டால், அவர்களை அடிக்க வேண்டும் என்கிற மனப்பாங்கு ஏற்பட்டால் எங்களுடைய ஈமான் இருக்கிறது. அதை ஏற்றுக்கொண்டு அங்கீகாரம் வழங்கினால் எங்களுடைய ஈமானிலே மாற்றம் ஏற்பட வேண்டும்.
சஹாபிய பெண்மணிகளுடைய அந்த ஈமானை பாருங்க. உம்மு அம்மாரா ரலியல்லாஹு தஆலா மிக முக்கியமான ஒரு சஹாபி பெண்மணி. உம்மு அம்மாரா ரலியல்லாஹு தஆலா என்ன செய்தார்கள் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உஹது போரிலே ஒரு ஈட்டி பட்டு பல்லிலே ஒரு காயம் வருகிறது. அது இரத்தம் அப்படியே பீரிட்டு உடல் எல்லாம் வருகிறது. இந்த நேரத்தில் உம்மு அம்மாரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஓடி வருகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வந்தார்கள். தன் நெஞ்சு பகுதியை காட்டினார்கள். தன் நெஞ்சு பகுதியை முன்பக்கம் காட்டினார்கள். மறைத்து கொண்டு நிற்கிறார்கள். ஆண் சகாபாக்களும் நின்றார்கள். இவர்கள் எல்லாம் பார்க்கிறார்கள், உம்மு அம்மாரா ஒரு பெண் அல்லவா, அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் தன் நெஞ்சை எதிரிகளின் பக்கம் பார்த்து நின்று கொண்டிருக்கிறாளே. அப்ப உம்மு அம்மாராவிடத்தில் கேட்கப்பட்டது, அம்மாராவே நீ நிற்கிற போது ஆண்கள் எல்லாம் நிற்கிறது அல்லவா, எதற்காக நபிக்கு முன்னால் இப்படி நிற்கிறேன்? சொல்கிறார்கள் உம்மு அம்மாரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, இதற்கப்பால் அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு ஈட்டி முனை வருமாக இருந்தால் அந்த ஈட்டி முதல் எண்ணில் பட்டுத்தான் செல்ல வேண்டும் என்கிறார்கள். துஜைனா என்ற ஒரு சகாபி இருந்தார். அல்லாஹ்வுடைய தூதர்கள் அந்த நேரம் கட்டிப்பிடித்துக் கொண்டாராம். உஹது போர்ல அல்லாஹ்வுடைய தூதரை கட்டிப்பிடித்துக் கொண்டாராம். எதற்காக கட்டிப்பிடித்தீர் என்று கேட்கப்பட்டது. அவர் சொன்னார், எதிரிகளின் ஈட்டி என் முதுகை துளைக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதருக்கு அந்த ஈட்டி படக்கூடாது. எவ்வளவு நேசம் வைத்திருக்கிறார். நாம் என்ன நேசம் வைத்தோம் தெரியுமா? கிடுகுச்சோறு கொடுக்க, நாரிசச்சோறு கொடுக்க, மௌலூத் ஓத, யாரோ ஒருவன் புனைந்து கட்டிய ஒரு புத்தகம் இன்று பள்ளிகளிலே பேசப்படுகிறது. அல்லாஹ்வுடைய வேதம் ஓதப்படவில்லையே, வெட்கம் இல்லையா? எங்கள் ஈமான் எங்கே சென்று விட்டது? அல்லாஹ்வுடைய திருமறை ஒதுக்குப்புறத்தில் இருக்கிறது. யாரோ ஒருவர் புனைந்துரைக்கப்பட்ட ஒரு புத்தகம் பாடல் வரிகளாக ஆக்கப்பட்டு பள்ளிவாசலிலே பேசிக் கொண்டிருக்கிறது என்றால் இதை போன்ற ஒரு மிருக ஜாதியான ஒரு சமூகத்தை காண முடியுமா? அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய குர்ஆனுக்குள்ள மரியாதை இங்கே, இந்த மௌலிதுக்குள்ள மரியாதை. மௌலிது என்பது அல்லாஹ்வுடைய தூதருக்கு புகழ் பாடப்பட்ட ஒரு புத்தகம், ஒரு மனிதனால் புனைந்துரைக்கப்பட்டது. அது ஒரு கவிதை வடிவில் உள்ளது. அதில் இணை வைத்த சொற்கள் இருக்கிறது. அது ஹராம் என்கின்ற தெரிந்தும் பள்ளிவாசலின் நடுப்பகுதியில் இருக்கிறது. இராப்பகலாக ஒரு மாதமாக வெசாக் போன்று, அதே போன்று பொங்கல் போன்று நிகழ்வுகளை நடத்துகிற மாற்று மதக்காரர்களுடைய அந்த திருநாட்கள் எல்லாம் எங்களுடைய மக்கள் அதை கூலிக்கு வாங்கி இன்று கொடுமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஈமான் எங்கே என்பதை பார்க்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் எம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. ஈமானில சற்றேனும் பிசகாத நம்பிக்கையோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கை சூழலை தருவானாக. நாம் இதற்கு முன்னால் ஏதாவது தவறுகள் குற்றங்கள் செய்திருந்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெருமனம் கொண்டு மன்னித்தருவானாக என்று எல்லோரும் பிரார்த்தித்துக் கொள்வோம். வ ஆகிரு தஅவதி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.